நமக்கு அளித்த மிகப்பெரிய செல்வம் யோகாசனங்கள். அவற்றை நாளும் பயின்றால் பொலிவுடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நாம் எல்லோரும் இந்த யோகாசனத்தை ஒரு 10 நிமிடம் செய்வோமேயானால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் தங்குதடையின்றி வெற்றிகரமாக முடிப்பதற்கு இந்த யோகாசனங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிலையில் இன்றைக்கு உலகெல்லாம் இந்த யோகக்கலையை பரப்பிக் கொண்டிருக்கிற BKS ஐயங்கார் அவர்கள் 94 வயதில் அவர்கள் காலமானார். சென்ற வாரம் மறக்க முடியாத பெரியவர், உலகமெல்லாம் இந்த கலையை கொண்டு சென்றவர். வெளிநாட்டவர்களெல்லாம் அவர்களுக்கு லட்சக்கணக்கான சீடர்கள் உண்டு. அவருக்கு வெளிநாட்டிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மையங்கள் அவர் பெயரால் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மறைவுக்கு நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் அல்லது ஃபியூ செகண்ட்ஸ் அவருக்கு நாம் ஆத்மா சாந்தியடைய மௌனம் சாதிப்போமாக. பெரியோர்களே, இன்றைக்கு நமது அரங்கிற்கு வந்திருப்பவர்கள் சென்னையிலே பிரபலமான பள்ளிக்கூடம். அந்த பள்ளியிலிருந்து 2வது வகுப்பு படிக்கக்கூடிய ஆதித்யா, 4வது வகுப்பு படிக்கக்கூடிய அபிஷேக் என்பவர் இங்கே எனது மையத்திற்கு வந்து பாருங்கள், சிறு வயதிலேயே அவர்கள் இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள். கால் விரித்த சாய்வாசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கால் முட்டுக்கள் பலப்படும், இடுப்பு பலப்படும், புஜங்கால வளைகின்ற காரணத்தினால் புஜங்கள் பலப்படும். இந்த மாணவர்கள் மற்ற விளையாட்டுகளிலும் பங்கு கொண்டால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு கால்கள் கைகள் தான் எல்லா விளையாட்டுக்கும் தேவைப்படுகின்ற காரணத்தினால் கால் முட்டுக்கள், ஹிப் முட்டுக்கள், இன்னும் பந்துக்கிண்ண முட்டுக்கள் எல்லாம் பலம் பெறும். மெதுவாக நேராக வாருங்கள். 2 மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது பக்கமாக சாயுங்கள். அப்படியே குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் இது போன்ற சின்ன ஆசனங்களைத்தான் நாம் கற்றுத்தர வேண்டும். சின்ன ஆசனங்களின் பலன்கள் அதிகமாக இருக்கும். அவர்களும் இலகுவாக பழகிக்கொள்வார்கள். பிற்காலத்தில் கடினமான ஆசனங்களையும் செய்வதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள். மெதுவாக நேராக வாருங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அனாசாயமாக செய்கிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு வளையும் தன்மை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த ஆசனத்தை முழுமையாக அற்புதமாக செய்து அதிலே வெற்றி காண முடியும். மெதுவாக நேராக வாருங்கள். 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த பக்கமாக சாயுங்கள்.
பல பல கோணங்களில் ஆசனங்களை செய்து காட்டுகிறார்கள். கவனிக்க வேண்டும். இதை பார்க்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் இந்த ஆசனங்களை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். அவர்களும் பெரியவர்களும் செய்யலாம். நேராக வாருங்கள். 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே என் பக்கமாக திரும்புங்கள். இப்பொழுது வலது பக்கமாக சாயுங்கள். பல கோணங்களில் உங்களுக்கு இந்த ஆசனம் செய்து காட்டப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இதை பார்த்து மிக லகுவாக இந்த ஆசனங்களை செய்ய கற்றுக்கொள்ளலாம். இவைகளெல்லாம் கடினமான ஆசனங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதன் பலன்களோ மிக மிக அதிகம். நேராக வாருங்கள். 2 மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஆப்போசிட் சைடு. இந்த ஆசனம் செய்யும் பொழுது உடலை இறுக்கி கொண்டு செய்யக்கூடாது. சாதாரண மூச்சில் உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு செய்வோமேயானால் உடலிலே எந்த பகுதியிலும் நமக்கு வலி ஏற்படாது, பலன்களே அதிகமாக கிடைக்கும். உடலை இறுக்கி கொண்டோ மூச்சை பிடித்து கொண்டோ ஆசனங்களை செய்யக்கூடாது. மெதுவாக நேராக வாருங்கள். மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே திரும்புங்கள். பின்பக்கமாக சாய்ங்க. நேராக வாருங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பக்கமாக வாருங்கள். எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். ஆசனத்திலே அனுதினமும் விடாமல் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் குழந்தைகள் செய்வார்களே, ஆனால் அவருடைய நினைவாற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளையும் தன்மை, அவர்களுடைய மனித வளம் இவைகளெல்லாம் அதிகப்படும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நேராக வாருங்கள். முன்பு போல் பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இவைகளெல்லாம் சிறு குழந்தைகள் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல, யாவரும் செய்யலாம். வயோதிகர்கள், நடுத்தர வயதினர்கள், ஆண்கள், பெண்கள், ஜாதி மத பேதமின்றி இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் அனுதினமும் பழகி உங்கள் உடலும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.